ஹலோ நண்பர்களே, இந்த வார வீக்கெண்ட் ஸ்டோரி இதோ உங்களுக்காக. பகைவனின் காதலி. கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பகைவனின் காதலி, அத்தியாயம் 21. எனக்கு இந்த இடம் மிகவும் பிடித்திருக்கிறது. மனத்திற்கு அமைதியை அள்ளி தருகிறது. மதுரை மாளிகையை விட காளி கோயில் எனக்கு புது தெம்பை அளிக்கிறது. அடிக்கடி வர வேண்டும் என்று தோன்றுகிறது. அரசர் அனுமதிக்க மாட்டார் தேவி. எந்த அரசரை சொல்கிறாய்? விக்ரம பாண்டியரைத்தான் சொல்கிறேன். அவர் யார் என்னை அனுமதிப்பதற்கும் அனுமதிக்காததற்கும்? சிந்தாமணி சீறினாள். தோழி சிரிப்பை மெல்ல அலக்கி கொண்டு, அவருக்கு தங்களிடம் இல்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்கிறது தேவி? பாண்டிய நாட்டின் அரசியாக போகும் தங்களுடைய நலன்களை பேணி பாதுகாப்பது அவரது கடமை அல்லவா என்றாள். பாண்டிய நாட்டின் அரசியா? என்னடி உளறுகிறாய்? மெய்யாகவே அவள் வியப்புடன் தோழியை நோக்கி கேட்டாள். ஆமாம் தேவி, விக்ரம பாண்டியர் இதயத்தில் நீங்கள் குடிகொண்டு விட்டீர்கள். தங்களை எப்படியாவது அடைய வேண்டும் என்று அவர் துடிக்கிறார். விக்ரம பாண்டியவர் மதுரை மாமன்னர். அவரது மனதுக்கு சேர்ந்த மனவாட்டி நீங்கள். அரசியாக வேண்டியதுதானே. அதனால் உங்கள் நலனை பேணி பாதுகாப்பது அவரது கடமைதானே என்று தோழி ஆவலுடன் கூறினாள். மூண்டது கோபம் சிந்தாமணிக்கு. என்னடி பிதற்றுகிறாய்? மாமன்னர் விக்ரம பாண்டியர் இதயத்தில் குடிகொண்டு விட்டேனா? ஏன், எனக்கென்று ஒரு இடம் இல்லையா? மாமன்னர் என்று இனி மற்றொரு முறை சொல்லாதே. திரிபுவன சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழ தேவரை தவிர 8 திக்கிலும் மாமன்னர் என்றழைக்கப்படும் யோக்கியதை உடையவர் வேறு ஒருவர் இல்லை என்பதை நீ தெரிந்து வைத்துக்கொள். கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகப்பெரிய மாளிகையில் வசிப்பதற்கு எனக்கு இடமளித்திருக்கிறாய் சோழ சக்கரவர்த்தி. விக்ரம பாண்டியருக்கு அவர் அளித்த பிச்சை இந்த மதுரை. சோழ சக்கரவர்த்தியின் ஆளுகையின் கீழ்தான் விக்ரம பாண்டியர் சிற்றரசர் போல் இருக்கிறார். நான் ஏன் அவர் இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சிந்தாமணி பேசுவதை கேட்ட தோழி இரு கரங்களையும் கொட்டி, தேவி, இவ்வளவு சாமர்த்தியமாக பேச தங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் யார் என்று நகைத்தவாறே கேட்டாள். சிந்தாமணி மௌனமானாள். உனது சாமர்த்தியமான பேச்சை மெச்சும் மற்றொருவர் யார் என்று கேட்ட பாண்டியகுமாரனின் குரல் இப்போது மிக அருகில் ஒலித்தது போல் உணர்ந்தாள். தன் திருநாட்டை மீட்டு சுதந்திரமாக ஆள வேண்டும் என்ற துடிப்புடைய பாண்டியகுமாரனின் வீர திலிவிரி பால்வை அவள் எதிரே வந்து நின்றது. தேவி, திடீரென்று மௌனமாகிவிட்டீர்களே, கண்களை மூடிக்கொண்டு என்ன யோசிக்கிறீர்கள் என்று தோழி கேட்டாள். சிந்தாமணி மெல்ல சிரித்து கொண்டாள். அடி, அந்த காளி கோயில் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டாள். ஓ, காளி கோயிலை நினைத்து கொண்டீர்களா? மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை விட காளி கோயில் நன்றாக இருக்கிறதா என்று தோழி கேட்டாள். மக்கள் சந்ததி மிகுந்த அங்கையர்கண்ணி அம்மையின் கோயிலை விட இந்த இயற்கை சூழலில் கம்பீரமாக இந்த காளி குழுவில் வீட்டிற்கும் கோயில் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சிந்தாமணி கூறி மீண்டும் அந்த கானக சூழ்நிலையை மனக்கண் முன் கொண்டு நிறுத்தி கொண்டாள். தேவி, தேவி என்று 2 முறை அழைத்தும் சிந்தாமணி இனிய நினைவு நின்று விடுபடவில்லை. அத்தியாயம் 22. அவளுக்கு ஒருவருடனும் பேச பிடிக்கவில்லை. உறக்கம் வரவில்லை. உணவு செல்லவில்லை. ஆயிரம் காத தொலைவுக்கு அப்பால் இருக்கும் ஒன்றை உற்று நோக்குவது போல் விழிகள் குத்திட்டு நின்றன. மறுநாளும் காளி கோயிலுக்கு செல்ல விரும்பினாள் சிந்தாமணி. தன் உயிர் தோழியிடம் அன்று உண்மையை சொல்லவில்லை. காளி மிகவும் வரப்பிரசாதி. நான் தொடர்ந்து 6 நாட்கள் தேவியை சுற்றி வணங்குவதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்றாள் சிந்தாமணி. கோயிலை சுற்ற அங்கு இடமில்லையே தேவி என்றாள் தோழி. கோயிலை சுற்றி உள்ள முட்புதர்களை அகற்றுவோம். அதுக்கு வேண்டிய பணியாளர்களை அழைத்து வரட்டுமா? ஓ, வேண்டாம் வேண்டாம். விரதம் மேற்கொண்டிருப்பது ஒருவருக்கும் தெரியக்கூடாது. உன்னிடமே சொல்வதற்கு சற்று தயங்கினேன். ஆனால் இதயத்திற்கு இதமான உன்னிடம் சொல்லாமல் இருப்பேனா என்று சிந்தாமணி அவள் தோழியிடம் கூற அவள் பெருமை அடைந்தாள். மறுநாளும் சிந்தாமணி வைகை ஆற்றினை கடந்து கால் நோக நடந்து காட்டு கோவிலில் உள்ள காளி கோயிலை அடைந்தாள். வெயில் சிறிதே நுழைந்து ஒளியூட்டும் அந்த கானகத்தே அமைதி ஆட்சி புரியும் அந்த வேளையில் உயர்ந்து அடர்ந்து வளர்ந்த மரத்தை சுற்றி படர்ந்திருக்கும் கொடிகளின் ஒருவித காட்டு மலர்களின் மனம் வீச வண்டுகளின் ரீங்காரம் மட்டும் நிறைந்த அந்த இடத்தில் சிந்தாமணி வந்து நின்றாள். மனித சந்தடியே காணவில்லை. கருவறைக்குள் காளி தேவி அவர்களை பார்த்தும் பாராதவள் போல் அமர்ந்திருந்தாள். புதிய மலர் மாலை காளிக்கு சூட்டப்பட்டு இருந்தது. அன்று யாரோ வந்து அணிவித்திருக்கிறார்கள். மான் குட்டி ஒன்று அப்பாவித்தனமாக விழித்துவிட்டு ஓடியது. சிறு பாம்பொன்று சர்வ சுதந்திரத்துடன் கோயில் மேடை மீது ஏறி மறுபுறம் இடங்கி ஊர்ந்து சென்றது.
ஐயோ பாம்பு என்று தோழி சிந்தாமணியின் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாள். கோயின் மணி மேலே ஓய்வாக தொங்கிக் கொண்டு இருந்தது அந்த பாம்பு. பாண்டியகுமாரனை காணவில்லையே என்று விழிகள் தேடியது. அத்தியாயம் 23. பாண்டியகுமாரனை காணவில்லையே, மணி ஓசையை எழுப்பலாமா? கூடாது கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நாம் வருவோம் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். வருவதாக கூறி நாம் அன்று பிரியவில்லையே என்று நினைத்து கொண்டாள். குறுக்கும் நெடுக்கும் நடந்தாள். கர்ப்ப கிருகத்துக்கு கதவிடுக்கு வழியாக காளி தேவிலை துதித்தாள். தேவி, இது என்ன சோதனை? அமைதியாக இருந்த என் இதய தடாகத்தில் இப்படி ஒரு சலனம் ஏன் ஏற்பட்டது? இனம் புரியாத உணவு உடலில் ஏதோ பரவுகிறதே, ஏன்? நேற்று உன்னை துதித்ததிலிருந்துதான் என் மனத்தில் மாறுதல். உன் சோதனை என்னை என்ன பாடுபடுத்த போகிறதோ என்று காளியுடன் பேசுவது போல் முணுமுணுத்தாள். சிந்தாமணி ஏதோ தோத்திரம் கூறுகிறாள் என்று தோழியும் கண்களை மூடிக்கொண்டவளாய் தியானத்தில் ஆழ்ந்தாள். அவள் தஞ்சை மாநகரை சேர்ந்தவள். சிறு வயதிலேயே சிந்தாமணிக்கு உறுதுணையாய் இருக்க கங்கையை கொண்ட சோழபுரம் வந்து விட்டாள். அரசபோக வாழ்க்கையில் பெற்றோரையே மறந்திருந்த அவளுக்கு இப்போது ஊர் நிலைவு ஏற்பட்டு மனத்தை வருத்துகிறது. சொந்த ஊருக்கு எப்போது செல்வோம்? வயதான தன் பெற்றோரை எப்போது காண்போம் என்று ஏக்கம் ஏற்பட்டது. காளி தேவியிடம் அதைத்தான் பிரார்த்தித்தாள். தேவி, என்னை என் பெற்றோரிடம் சேர்ப்பித்து விடு. சிந்தாமணி என்ன வேண்டினாள்? இன்னும் அவள் ஏதும் வேண்டி துதிக்கவில்லை. அவள் நினைவெல்லாம் பாண்டியகுமாரனிடம் இருந்தது. நேற்று அவள் அவனுடன் அமர்ந்து உரையாடிய இடத்தை ஒரு முறை பார்த்தாள். விடை பெற்று கொண்டு திடீரென்று மரங்களின் மறைவில் அவள் மறைந்து சென்ற இடத்தை ஒரு முறை பார்த்தாள். அவனை காணோம். ஒருவேளை என்னுடைய தோழியும் இருப்பதனால் அவர் வரவில்லையோ? இருக்கும், அப்படித்தான் இருக்கும். மிகவும் தாகமாக இருக்கிறதில்லையா என்று தோழியை பார்த்து கேட்டாள் சிந்தாமணி. நேற்று நான் வெகு தூரம் அலைந்தேன் அம்மா. தண்ணீர் கிடைக்கவில்லை. அதனால் முன்னெச்சரிக்கையாக சுரைக்குடுவையில் தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் தோழி. தோழியின் மீது தாங்க ஒன்னா கோபம் பொங்கியது சிந்தாமணிக்கு. இவளை உடன் அழைத்து வந்தது மிகப்பெரிய பிழை என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். கோயிலின் முன்மேடையில் ஏக்கத்துடன் அமர்ந்து கொண்டாள். அத்தியாயம் 24. தோழியும் சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு, தேவி, அதோ காய்த்து குலுங்கி இருக்கிற நெல்லி மரத்தின் என்று நெல்லிக்காய் பறித்து வரட்டுமா என்று கேட்டு சற்று தொலைவில் உள்ள நெல்லி மரம் நோக்கி சென்றாள். அவள் நகர்ந்த மறுநொடியே ஓர் அம்பு சிந்தாமணியின் அருகே பாய்ந்து வந்து பூமியில் தாக்கி வீழ்ந்தது. சிந்தாமணி திடுக்கிட்டு எழுந்து ஒதுங்கி நின்றாள். பாண்டிய வீரர்களின் கைவரிசைதான் இது என்று முடிவு செய்து கொண்டாள். இன்னும் சிறிது நேரத்தில் மார்புக்கு நேரே குறிவைத்து எய்யப்படலாம் என்று அஞ்சியவளாக மண்டப தூண் அருகே மறைந்து நின்றாள். அம்பு தைத்த இடத்தில் அம்பின் மேல்பாகத்தில் சிறு ஓலைச்சுருள் சுட்டு போட்டு இருந்தது. சிந்தாமணி கூர்ந்து கவனித்தாள். ஓலைச்சுருளுக்காகவே அந்த அம்பு எய்தப்பட்டது போல் தோன்றியது. பரபரப்புடன் அந்த ஓலைச்சுருளை எடுத்து பிரித்து பார்த்தாள். அந்நியருக்கு இங்கு இடமில்லை. உன்னை அந்நியராகவும் கருதவில்லை. வருவதானால் துணையின்றி வரலாம், உன் பாண்டியகுமாரன் என்று ஓலையில் எழுதப்பட்டு இருந்தது. சிந்தாமணி ஓலையை மறைத்து கொண்டாள். அவர் எழுதியிருப்பது நியாயம்தான். நாம் எதிர்பார்த்தது போலவே நடந்திருக்கிறதே. இன்று நாம் காத்திருப்பதில் பயனில்லை. தோழியை கை தட்டி அழைத்தாள். நாம் இப்போதே புறப்படுவோம் என்றாள் சிந்தாமணி. பிரார்த்தனை முடிந்து விட்டதா தேவி என்று தோழி கேட்டாள். தலையை அசைத்த சிந்தாமணி அங்கிருந்து உடனே புறப்பட்டாள். அத்தியாயம் 25. நாளை பொழுது எப்பொழுது விடிய போகிறது? உச்சி வெயிலே எப்பொழுது வரப்போகிறது என்று அந்த கணம் முதல் காத்திருந்தாள் சிந்தாமணி. மறுநாள் சிந்தாமணி தன் தோழியின் துணையின்றியே பாண்டியகுமாரனை காண புறப்பட்டாள். தோழியிடம் தன் காதலை பற்றி எதுவும் இதுவரை சொல்லவில்லை. காதல் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு அந்தரங்கமானது. அதிலும் சோழ நாட்டு பகைவனை காதலிக்கும் தன் நிலையை ஒரு கணம் எண்ணி பார்த்தாள். விக்ரம பாண்டியனுக்கும் பாண்டியகுமாரனுக்கும் உள்ள ஒற்றுமைகளை நினைத்து பார்த்தாள். விக்ரம பாண்டியன் பாண்டிய நாட்டு மன்னன். என் வளர்ப்பு தந்தை குலோத்துங்க சோழனின் அபிமானம் பெற்றவன். கம்பீரமானவன். புஜபலத்தில் குறைந்தவன் அல்லன். அழகு என்று பார்க்கும்போது பாண்டியகுமாரனை விட ஒருபடி மேல்தான். தான் அரசியாகும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாண்டியகுமாரன் காட்டிலே வசிக்கிறான். தந்தை வீரபாண்டியனை வெற்றியுறச் செய்ய இப்போதுதான் பாண்டிய வீரர்களை சேர்க்கிறான். வெஞ்சினத்தை உள்ளத்திலே தேக்கி வைத்திருப்பதால் முகத்தில் எப்போதுமே ஒரு குரூரம் தென்படுகிறது. விக்ரம பாண்டியனை வென்று
பிறகு சோழர்கள் பிடியிலிருந்து பாண்டிய நாட்டை விடுதலை பெற வைக்க வேண்டும். அப்படி செய்தால் ஒருவேளை மதுரை அரியணையில் அமர பாண்டியகுமாரனுக்கு வாய்ப்பேற்றால் நான் அரசியாகலாம். சிந்தாமணி தனக்குள்ளே சிரித்து கொண்டாள். அரசியாக வேண்டும், ராஜகுமாரியாக வேண்டும், இளவரசியாக வேண்டும் என்ற எண்ணத்துடனா கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வளைய வந்தோம். நாம் குலம் என்ன, பரம்பரை அரச குலமா? என் தந்தை வேதவனமுடையான், அண்ணன் பல்லவராயன் என்றால் எதிரிகள் அஞ்சி நடுங்கினர். ஏன், அவர் சக்கரவர்த்தி என்பதாலா? இல்லை, மாவீரர், பெரும் படைத்தலைவர், மாதண்ட நாயர். லட்சக்கணக்கான சோழ வீரர்களை அணிவகுக்க வைத்து சீறி பாய்ந்து ஈழத்து படைகளை நிர்மூலமாக்கிய திறமை படைத்தவர். சொல்ல போனால் நாம் ஒரு படைத்தலைவர் மகள். அரசிலங்குமரியாக நாம் எப்படி ஆசைப்படலாம்? சோழ சக்கரவர்த்திகள் நம்மை அன்புடன் வளர்க்கிறாள் என்றால் நம் தந்தையிடம் அவருக்குள்ள மரியாதை, நம் தாய் தந்தையற்ற அனாதை என்ற அனுதாபம். அதனால் பேரன்புடன் அரசகுமாரி போல் வளர்க்கிறார். ஒன்றை போல் மற்றொன்று இருக்கும்போது அதுவாகவே ஆகிவிடுவது இயலுமா, முடியுமா, கூடுமா? இது நியாயமா? தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.